அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக் திருக்குறள் அணிகள் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். அதில் 6th to 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் அணிகள் பார்த்தாச்சு. இது அதுக்கப்புறம் உள்ள திருக்குறள் அணிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாருங்கள், அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தீயால் சுட்ட புண்ணு என்ன செஞ்சிடும் அப்படின்னா உள்ள ஆறிடும். ஆனால் நம்ம வார்த்தைகளால் பேசக்கூடிய அந்த சொற்களானது ஆறாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆறாமல் தழும்பு அந்த வடு மாதிரி நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த குறளில் வள்ளுவர் சொல்கிறாரு. இது என்ன அணி அப்படின்னா வேற்றுமை அணி. அதாவது புலவர் ஒன்றை ஒற்றுமைப்படுத்திட்டோம், இன்னொன்று வேற்றுமைப்படுத்தினா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், தீயால் சுட்ட புண்ணும் சுடும், நாவால் சொன்ன வார்த்தைகளும் சுடும் அப்படின்னு ஒற்றுமைப்படுத்திட்டு தீயால் சுட்ட புண்ணு ஆறிடும், அதனால் நாவினால் பேசின வார்த்தைகள் ஆறாமல் தழும்பாக இருக்கும் அப்படின்னு வேற்றுமைப்படுத்துகிறாரு. ஸோ ஒன்றை ஒற்றுமைப்படுத்திட்டு இன்னொன்று வேற்றுமைப்படுத்துகிறனால இது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த அதிகாரம் பாருங்கள், ஒப்புரவறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு மருந்து மரம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எப்படி எல்லாத்துக்கும் உதவுதோ அந்த மாதிரி பெருந்தகையான்ட்ட இருக்கக்கூடிய செல்வமானதும் எல்லாத்துக்கும் உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி. இங்கே அற்று அப்படிங்கிற ஒரு உவமை உருபு வந்திருக்கு, அதனால் இது உவமை அணி. உவமை அணினா உவம உருபு இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை தான் உவமையாக சொல்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து பாருங்கள், தவம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கோல்டை நம்ம சுட ஒரு பொண்ணை சுட எப்படி பிரகாசிக்குதோ, எப்படி ஒளிவிடுதோ, அந்த மாதிரி துன்பம் வருத்த தான் என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். தவம் செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த குறளுடைய அர்த்தம். இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி. இங்கே போல் அப்படிங்கிற ஒரு உவமை உருபு இருக்குது, அதனால் இது என்னது உவமை அணி. ஓகே, அடுத்தது அணி குறள் பார்க்கலாம். அடுத்து துறவு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பற்றுக பற்றி கொள்ள வேண்டும். யாரை பற்றி கொள்ள வேண்டும்? பற்றற்றான் பற்றினை. உலகத்தில் பற்றற்றவன் யாரு? இறைவன். இறைவனோட அந்த பற்று இல்லாதவனுடைய பற்றை பற்றி கொள்ள வேண்டும். எதுக்காக பற்றிக்கணும் அப்படி? அதாவது நம்மள்கிட்ட இருக்க பற்றையெல்லாம் விடணும். ஒரு துறவு மேற்கொள்கிறவங்க அவங்கள்ட்ட இருக்க பற்றை விட வேண்டும் அப்படின்னா பற்றற்றவனுடைய பற்றினை பற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த குறளுடைய அர்த்தம். இது என்ன அணி அப்படின்னா சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வரும், ஆனால் வேற ஒரு பொருளை தரும். அப்படி தந்துச்சுன்னா அது சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், பற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவனுடைய பாதங்களை, இறைவனுடைய கொள்கைகளை பிடித்துக்கோ, பற்றற்றவனை பற்றிக்கோ அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பற்றுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆசை. அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஸோ வந்த சொல்லு தான், ஆனால் வேற பொருளை தருது, அதனால் இது சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த அதிகாரம் பாருங்கள், வழியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பீலிப்பை அப்படின்னா என்னென்னா மயில் தோகை அப்படின்னு அர்த்தம். மயில் தோகை மென்மையாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அது அதிகமாக ஒரு வண்டியில் ஏற்றுறப்ப அந்த வண்டியோட அச்சு என்ன செய்யும்? முறிஞ்சிடும். மயில் தோகை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் அதிகமாக எத்தனை என்ன ஆகும்? பாரம் தாங்காமல் அந்த வண்டியோட அச்சே முறிஞ்சிடும். இதுதான் இந்த குறளில் சொல்லியிருக்காரு. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது பல சிறு அரசர்கள், சின்ன அரசர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமையான அரசன் நினைக்கக்கூடாது. பல சிறு அரசர்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் அந்த வலிமையான அரசன் கூட என்ன செஞ்சிருவான்? தோற்றுருவான். அதனால் அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த மொத்தமாக வர்றப்ப நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. பிரிதொன்றை வச்சு நம்மளுக்கு இந்த மயில் தொகையை நம்மளுக்கு சொல்கிறனால இது பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இளையதாக முள்மரம் கொள்க
கலையுணர் கை கொள்ளும் கால்த்த இடத்து. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முள்மரம் வந்து சின்னதாக இருக்கிறப்பயே அதை என்ன செஞ்சிடணுமா, வெட்டிடணும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டணும் அப்படின்னு நினச்சா அதை நம்ம கையவே என்ன செஞ்சிடும், கிழிச்சிரும். இதுதான் இந்த குறளில் இருக்கக்கூடிய அர்த்தம். இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது பகைவன் வந்து சின்னதாக இருக்கிறப்பயே நம்ம என்ன செய்யணும், அவனை வந்து வென்றணும். அப்படி அவனை வளர விட்டு தாதாக்கினதுக்கப்புறம் அவனை போய் நம்ம வந்து என்ன செய்கிறோம், அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா அவன் வந்து இந்த முள் மரம் மாட்டம் நம்மளுக்கு என்ன ஆகும், கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை இப்போ பிரிதொன்றை வைத்து நம்ம புரிஞ்சுக்கொள்றனால இது வந்து பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த அதிகாரம் பாருங்கள். மருந்து அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நோய் நாடி அதாவது அந்த நோய் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு, நோய் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும். நோய் முதல் நாடி அந்த நோயோடைய தன்மை அதை பற்றி நம்ம ஆய்வு செய்யணும். அது தணிக்கும் வாய் நாடி அந்த நோயை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஆய்வு செஞ்சு ஒரு மருத்துவர் செயல்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நல்லது, மருத்துவர் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோடைய அர்த்தம். இது வந்து என்ன அணி அப்படின்னா, சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்துச்சுன்னா அது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாடி அப்படிங்கிறது ஆய்வு அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தையே கொடுத்தனால இது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த அதிகாரம் பாருங்க. இரவச்சம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இரவென்னும் அதாவது இரத்தல்னா என்ன, பிச்சை எடுக்கிறது. அந்த பிச்சை எடுக்கிறதுன்ற ஏமாப்பு இல்லாத, ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். இங்கே இல்னு கொடுத்துருக்காங்க, இல்லாத, பாதுகாப்பு இல்லாத தோணி என்னது, பார்த்தாக்க பக்குவிடும். அதாவது பார் அப்படின்னா பாறை, பாறை தாக்க என்ன செஞ்சு போயிடுமா, உடஞ்சு போயிடும். அதாவது பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இல்லாத தோணி பார்த்தாக்குனா எப்படி உடஞ்சிரும், அந்த மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, இப்போ டைட்டானிக் கப்பல், அவ்வளோ பெரிய டைட்டானிக் கப்பலே அந்த பாறையில் மோதி உடையுதுன்றப்ப இந்த தோணி, சின்ன தோணி, அதாவது அந்த மரத்தோடைய தண்டு இருக்கு இல்லையா, அது வந்து தோண்டி எடுத்தது தான் தோணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோணியானது பாறையில் மோதுனா உடஞ்சிரும், அது ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு தோணி. அந்த மாதிரி தான் அந்த பிச்சை எடுத்தலும் அப்படின்றத இந்த குறள் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறாரு. இது வந்து என்ன அணி அப்படின்னா உருவக அணி. அதாவது என்ன உருவக அணி அப்படின்னா என்னென்னா, உவமை வந்து பின்னாடி வரும், உவமேயம் வந்து முன்னாடி வரும். அதாவது உவமிக்கப்படும் பொருள் முன்னாடி வரும், உவமை வந்து பின்னாடி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, உருவக அணி. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து 12th ஸ்டாண்டர்டு இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இல்வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது பண்புக்கு அன்பும் பயனுக்கு அறனும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது இதை வந்து நிரலாக நிறுத்தி பொருள் புரிஞ்சுக்கிற மாட்டோம் இந்த குறளில் சொன்னனால இது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. பண்புக்கு அன்பும் பயனுக்கு அறனும் என்னது, இல்வாழ்க்கைக்கு தேவை உடையது அப்படின்னு சொல்கிறாரு. வெகுளாமை சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சினம் அப்படிங்கிற ஒரு நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த சினத்தோடு இருக்கிறவங்க அவங்களுடைய இனம்னா சுற்றத்தார். அந்த சுற்றத்தார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஏம புனைய சுடும். அதாவது அந்த பாதுகாப்பு மிக்க அந்த படகையும் என்ன செய்யுமா, சுட்டழிக்கும். இனம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு மிக்க படகையும் சுட்டழிக்கும் அப்படிங்கிறதா இந்த குறளுடைய அர்த்தம். இது வந்து என்ன அணி அப்படின்னா ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றாரு. அதாவது சினம் அப்படிங்கிறதுக்கு நெருப்பு அப்படிங்கிறத இங்க மென்ஷன், சினம் என்னும் நெருப்பு இல்லையா, அந்த நெருப்பை இங்க மென்ஷன் பண்ணல. இனம் என்னும் ஏம புனைய சுடும் அப்படிங்கிறத உருவகப்படுத்தியிருக்காரு, ஒன்ன உருவகப்படுத்தல. அதனால இது வந்து என்னதுன்னா ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏகதேச உருவக அணினா என்னன்னா, ஒன்ன உருவகப்படுத்தணும், ஒன்ன உருவகப்படுத்தக்கூடாது. அதுதான் ஏகதேச உருவக அணி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு எந்த விஷயத்தோ யார் யார் வேணாலும் சொல்லட்டும், அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், எது உண்மை இல்லை அப்படிங்கிறது ஆராயிறது தான் அறிவு அப்படின்றது தான் இந்த குறளுடைய அர்த்தம். இது என்ன அணி அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருது, அதனால் இது சொற்பொருள் பின்வரும்
நிலையணி. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த பொருள்ன்ற வார்த்தைனது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் சொன்னாலுமே சரி, அதில் உண்மைத்தன்மை எது, உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத ஆராயிறது தான் அறிவு அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய அர்த்தம். இது ஒரே மீனிங்கில் வருது, அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். அதாவது வினைத்திட்பம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு அர்த்தம். கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, நினைச்சது நினைச்சபடியே முடிக்கலாம். எப்போ? நினச்சபடியே முடிக்கலாம். எப்போ? எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நினச்சவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால், திண்ணியர்னா என்னென்னா அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நினச்சவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நினச்சது நினச்சபடியே நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த குறளுடைய அர்த்தம். இது என்ன அணி அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வருது, அதுவும் ஒரே பொருளை தருது, அதனால் இது வந்து என்னென்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அதாவது இந்த குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குளிர் அதிகமாக இருக்கிறப்ப என்ன செய்வாங்க, தீ மூட்டி எல்லாம் சுற்றி உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்போ அதை விட்டு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப தூரமும் போகக்கூடாது, அகலாமல் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் உட்காந்து தீ காயணும். அணுகாது, அதே மட்டும் நெருப்பு ரொம்ப பக்கத்துலேயும் போகாமல் எப்படி தீ காய்கிறாங்களோ அந்த மாதிரி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மன்னர்கிட்ட இருக்கிறவங்க ரொம்ப மன்னர்கிட்ட நெருங்கியும் பழகாமல் ரொம்ப தள்ளியும் இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. இது வந்து தொழில் உவமையணி, அதாவது தொழிலை வச்சு சொல்கிறனால இது வந்து தொழில் உவமையணி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போல்க அப்படிங்கிற ஒரு உவம உருபு இருக்குது, அதனால இது தொழில் உவமையணி. ஓகே, அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது என்னென்னா ரெண்டு மனசும் ஒத்து போய் வாழ்க்கை நடத்துகிறாங்க இல்லையா, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்துட்டு, ஒரு குடத்துக்குள்ளே பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து என்ன பாருங்கள், உவமை அணின்னு சொல்கிறாங்க. இங்கே அற்று அப்படிங்கிற ஒரு உவம உருபு இருக்குது, உலகத்தில் உள்ளது தான் உவமையாக சொல்லியிருக்காரு, அதனால் இது உவமை அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.